ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி மார்னிங். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 12th பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். போர்டில் எழுதியிருக்கேன், ஒரு சில நான் டிடெக்ட் பண்றேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. லெசன் வைஸா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பப்ளிக்கோட அந்த கொஸ்டின்ஸை கம்பேரிசன் பண்ணி அப்கமிங் 2025 மார்ச்ல நடக்கிற பப்ளிக் எக்ஸாம்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபில்டர்டு கொஸ்டின்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பரிச்சயம் பண்ணிக்கோங்க. படிக்கலாம் இப்பயே இந்த ஹாஃப் இயர் லீவ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜிலாம் கட் ஆஃப்க்கு ரொம்ப முக்கியங்க. அதனால வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் அதுல ரொம்ப கட் ஆஃப்ல மெயின் ரோல் பிளே பண்ணணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும்னு நினைச்சிட்டு படிக்காம போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க எதெல்லாம் படிக்கலன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற லீவ்லையும் பிளஸ் அதுக்கப்புறம் நான் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் டைமுக்குள்ள பிஃபோர் மாடல் ப்ராக்டிக்கல் பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல கொஞ்சம் தரவா படிச்சு வச்சிருங்க. ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 1 hour எடுத்துக்கலாங்க படிக்கிறதுக்கு, ரொம்பலாம் நேரம் தேவையில்லை. நீங்க படிக்காத கொஸ்டின் எதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பப்ளிக்ல அப்படியே நல்ல மார்க் ரெஃபரட் ஆகும். எந்த சாய்ஸையும் விடாம 5 கொஸ்டின்ஸும் பிசிக்ஸ்ல கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எதாவது பார்க்கலாமா? வாங்க போலாம். நான் போர்டை பார்த்து கொஞ்சம் டீடைல் பண்றேன். போர்டு உங்களுக்கு கிளாரிங்கா இருந்துச்சுன்னா என்னோட வாய்ஸ் கிளாரிபிகேஷன் நீங்க சொல்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல எந்த கொஸ்டின்ஸ் நீங்க கொடுத்துருக்கேன்னா ஈக்குவட்டோரியல் லைன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹெல்பிங் டைபோல், இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஒயர் அந்த கொஸ்டின்ஸ். 4வது வாண்டி கிராஃப். செகண்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல ஆல்ரெடி நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபில்டர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிறைய பக்கம் வியூ பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ் லா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடையாதுங்க, செகண்ட் கொஸ்டின் புக்ல இருக்கிற செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை யூசிங் வோல்ட்மீட்டர். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel. ஃபோர்த் கொஸ்டின் நியூட்டன் பிரிட்ஜ். ஃபிஃப்த் கொஸ்டின் இஎம்எஃப் கம்பேரிசன் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். இந்த செகண்ட் லெசன் மட்டும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், 5 கொஸ்டினும். தேர்ட் லெசன்ல கொஞ்சம் 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 7 கொஸ்டினுமே ஏன் தேர்ட் லெசன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னா வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாம் தரவா படிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா தேர்ட் லெசன் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நீங்க படிக்க விட்டுருப்பீங்க. அப்படிங்கும்போது ஸ்கிப் பண்றது வந்து கொஞ்சம் எக்கானத்துக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா தேர்ட் லெசன்ல நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல பாக்குற கொஸ்டின்ஸோட கம்பேரிசன் மாதிரியே சேம் ஈக்குவலண்டாவே தேர்ட் லெசன்ல கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் இருக்கு. அங்க ஆக்சிடென்ட்னா இங்கேயும் ஆக்சிடென்ட் இருக்கும். அங்க வந்து வயரிங் பார் மேக்னெட் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைட் லைன். அப்படிங்கும்போது அந்த கம்பேரிசனை பார்க்காம நிறைய பேர் வந்து தேர்ட் லெசன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசன் ஆன்சர் எழுதி வச்சிருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து கொஞ்சம் கரெக்டா கொஸ்டின்ஸை ஃபுல் ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டினா தேர்ட் லெசன் கொஸ்டினா கரெக்டா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ தேர்ட் லெசன் எந்த கொஸ்டின்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சில் லைன் பார் மேக்னெட்டும் ஈக்குவட்டோரியல் லைன் பார் மேக்னெட்டும். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைட் லாங் கண்டக்டர் பை யூசிங் பார் மேக்னெட் அந்த கொஸ்டின். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா சர்க்குலர் காயில். ஃபிஃப்த் ஒன் சொலினாய்டு. சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரான். செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா 2 லாங் parallel கண்டக்டர்ஸ். லாஸ்ட் சொன்ன 4மே முக்கியங்க. எதாவதுனாங்க சர்க்குலர் காயில், சொலினாய்டு, சைக்ளோட்ரான், 2 லாங் parallel கண்டக்டர்ஸ். இந்த 7th நீங்க எல்லாம் படிச்சீங்க. தேர்ட் லெசன் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கும், சரிங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல கொஞ்சம் மேஜரா கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக ஒரு சில 4, 7, 6, 8 கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் லெசன் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் தானே கொடுத்துருக்கேன். ஃபோர்த் லெசன்ல டிரான்ஸ்ஃபார்மரும் ஏசி ஜென்ரேட்டரும். டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி ஜென்ரேட்டர் நீங்க நல்லா தரவா படிச்சுட்டு ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொஞ்சம் பாயிண்ட ஸ்கிப் பண்ணாம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிங்க. ரொம்ப விளவலாத்தில் தான் எழுத வேண்டாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிங்க, சரிங்களா? ஏசி ஜென்ரேட்டரும் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான். ஃபிஃப்த் லெசன் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசன் 2 கொஸ்டின் தான். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பார்த்தா ரொம்ப தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியாது. ஆனா வந்து மேபி நம்மளோட கான்செப்சுவல் ஆன்சர்ல டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் இதுவும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க டெரிவேஷன் கொஸ்டின் கூட மிஸ்டேக் பண்ணி எழுதாம இதை கொஞ்சம் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா கூட கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் லெசன் பாத்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, பிசியாஸ் மெத்தட். இந்த 3 கொஸ்டினும் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பேசிஸ்ல இந்த 3மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த 3 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்போது என்னோட அசம்ஷனு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, பிசியாஸ் மெத்தட், மிரர் ஈக்குவேஷன். சிக்ஸ்த் லெசன் பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3ல கண்டிப்பா ஒரு 5 மார்க் வருங்க. தயவு செய்து 3மே படிக்கலாம் கூட நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் லெசன்ல பிசியாஸ் மெத்தட், மிரர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
அடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. 7th லெசன்ல பாத்தீங்கன்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங்கும், அதே மாதிரி கண்டிஷன் ஃபார் nth மினிமம் ஆர்பிட் மினிமம் அப்படின்னு கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கும். அப்ப 7th லெசன்ல முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கும், கண்டிஷன் ஃபார் nth மினிமமும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஏன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யங் டபுள் ஸ்லிட் வந்து மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, பிசியஸ் மெத்தட், வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் எப்படி நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றோமோ, அதாவது யங் டபுள் ஸ்லிட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் கொஞ்சம் தரவா பாத்துக்கோங்க. ரொம்ப லாங்கா போற மாதிரி இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் கொஸ்டின்ஸ் எல்லாம் மெயின் கீவேர்ட்ஸ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்ல எழுதுங்க. ரொம்ப வளவா எழுதாதீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மார்க் கொடுக்கும். சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் 7th லெசன் ரொம்ப முக்கியங்க. 8th லெசன்ல பாத்தீங்கன்னா 8th லெசன்ல ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இங்க 7th லெசன்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இங்க வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கும், அதே மாதிரி இங்க டேவிட்சன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பிளஸ் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ எமிஷன் செல். இந்த ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ எமிஷன் செல்லும் டேவிட்சன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கொஸ்டின் 3 இந்த 2 கொஸ்டினுமே ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ். அதனால தரவா பாத்துக்கோங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கூட கொஞ்சம் டீவியேஷன் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல படிச்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 3மே ரொம்ப முக்கியம் தான். இந்த 3ல 2 ரொம்ப முக்கியம்னா டேவிட்சன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ எமிஷன் ஒர்க்கிங் செல்லும் அந்த செல்லும். சரிங்களா? 8th லெசன்ல. அடுத்து 9th லெசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th 9th 8th எல்லாம் ரொம்ப 3 கொஸ்டின் தான். அந்த 3 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அப்ப ரொம்ப முக்கியமானது nth ஆர்பிட் போர் ஆட்டம் மாடல் அந்த கொஸ்டின். அதே மாதிரி ஜே தாம்சன் லாஸ் ஆஃப் ரேடியேட்டிவ் டிகே அந்த கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் 9th லெசன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எதுனா ஜே தாம்சன் மெத்தடு, அதுக்கப்புறம் nth ஆர்பிட் போர் ஆட்டம் மாடல், அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரேடியேட்டிவ் டிகே அந்த கொஸ்டின். சரிங்களா? 9th லெசன் இந்த 3மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். மறுபடியும் திருப்பி சொல்றேன். 9th லெசன்ல ஜே தாம்சன் nth ஆர்பிட்டோட போர் ஆட்டம் மாடல், அவர் லா ஆஃப் ரேடியேட்டிவ் டிகே அந்த கொஸ்டின். 10th லெசன்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் கொடுத்துருங்க. தயவு செய்து 2 கொஸ்டின் நல்லா தரப்பேன். அந்த டிமார்கன்ஸ் தேர்தல ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஒர்க்கிங் நல்லா பாத்துக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் ஹாஃப் வே ரெக்டிஃபையர் அப்படின்னா 10th லெசன். 11th லெசன்ல நான் கொஞ்சம் கொஸ்டின் கொடுக்கலங்க. இந்த 10th லெசன்லயே போதும். நியர்லி ஒரு 32 கொஸ்டின்ஸ் வருது. 32 கொஸ்டின்ஸையும் தரவா நல்லா படிச்சிட்டீங்கன்னா எக்காந்து கொண்டு எக்ஸாம் பேசிஸ்ல நம்மளுக்கு எந்த அளவுலயும் சாய்ஸஸ் அந்த எழுதுறாருல வந்து எதுவும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா எழுதலாம். ஒரு சில எழுதுறாருலாம் பார்த்தா 2மே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 2மே நல்லா தெரிஞ்சுதான் இருக்கும். அந்த டைமுக்குள்ள எதை வந்து ஷார்ட்டா எழுதா கம்மியா எழுதி அதிகமா மார்க் இருக்குதுன்னு பார்த்தா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப டெரிவேட்டிவா டயக்ராம் மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப பெருசா எழுதினா தான் 5 மார்க் கொடுப்பாங்களா இல்ல. நம்மளுக்கு கொஸ்டின் புக்ல இருக்கிற கண்டென்ட் வந்து அவ்வளவுதான் இருக்கு. அதை அப்படியே நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா கம்மியா தான் இருக்குன்னா அந்த கம்மிக்கு 5 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால வந்து ரொம்ப லென்த்தா தான் 5 மார்க்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா சின்ன கொஸ்டினா இருக்கு. ஆனா 5 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதினாவே போதும். உங்க டீச்சர்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. மெயினான அந்த அண்டர்லைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் விடாம நீட்டா எழுதி பழகுங்க. டெரிவேஷன்ஸ் கொஸ்டின் நல்ல ஒரு தடவை 2 தடவை எழுதி பாருங்க. பாட்ஸ் பண்ணுங்க. ஒரு சில டயக்ராம்ஸ் இருக்கு. அந்த டயக்ராம்லாம் பாட்ஸ் பண்ணுங்க. மெயின் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிங்க. பாட்ஸ் போட்டு காமிங்க. பிளஸ் அதே மாதிரி 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் இந்த தியரம்ஸ் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாட்ஸ் பண்ணி காமிங்க. இந்த பிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த சொன்ன 1 to 10 லெசன் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்டர் பப்ளிக் எக்ஸாமோட பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. சரிங்களா? அதனால 12th ஸ்டூடெண்ட்ஸ் எக்காந்து கொண்டும் இந்த 32 கொஸ்டின்ஸையும் படிக்காம நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஒன்ஸ் நீங்க நல்லா டாப்பரா இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின் சொல்லிருக்கீங்க இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனவே இந்த வீடியோ ஃபுல்லு ஸ்கிப் பண்ணா பார்த்தது ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரப்போ எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த 12th பத்தி இந்த கொஸ்டின்ஸை மறந்துடக்கூடாதுங்க. நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சா மார்க்னா கட் ஆஃப்னா நல்ல கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம். நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போனோம்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லு பிளஸ் எக்ஸ்ட்ரா நிறைய ரெனிமரேஷன்ஸ் இருக்குங்க. அதனால வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த 4 கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸோட மார்க்லாம் ரொம்ப முக்கியங்க. அதனால வந்து எக்காந்து கொண்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாம
ரொம்ப 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 முக்கியமா படிச்சுக்கணும். அப்படின்னா இந்த வீடியோட நோக்கமே என்னன்னா பிசிக்ஸோட 5 மார்க்ஸ் வந்து மேஜர் பார்ட் 5 மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 15 1 மார்க்ஸ், அப்புறம் 12 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இருக்கு, அப்புறம் 18 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ் இருக்கு, அப்புறம் 25 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் இருக்கு. இந்த 25 தான் மேஜர் பார்ட். இந்த 25 மேஜர் பார்ட்டை நம்ம எக்காவது வந்து மிஸ் பண்ணாம படிக்கணும்னா 32 கொஸ்டின்ஸை மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை.